கேது திசை நடந்துன்னா பெரிய கஷ்டங்க. வாழ்க்கையில் மனிதனுக்கு சிறை பங்கம், அதாவது அவமானம், அதே மாதிரி பொருளாதாரத்தில் இழப்பு, மற்றவங்கள்ட்ட சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, ஒம்பு வழக்கு, இத்தனையும் கேது திசை நடக்கும்போது சந்திப்போங்க. அதாவது அவங்கவுங்க ஜாதகத்தில் சரியில்லா இடத்தில் கேது அமைஞ்சால் அந்த மாதிரி பிரச்சனைகளை கட்டாயமாக கொடுத்துருது. 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட வாழ்க்கையிலையும் குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை சச்சரவு, ஒற்றுமையின்மையும் கொடுத்துருதுங்க. இப்போ இதுக்கு ஒரு எளிய விஷயம் கோயிலாக தாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான கோயில் இது வந்துங்க. நீங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக கடைப்பிடிச்சு பாருங்கள், ரொம்ப நிம்மதியாக ஜெயிச்சுட்டு சொல்லுவீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா, சேலத்தில் இளம்பிள்ளைங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா புடவை நெய்யரில் ஃபேமஸ் வாங்க. அந்த ஊரில் சித்தர்காடுங்கிற ஊரே இருக்குது, அந்த ஒரு இடமே இருக்குது. அங்கே வந்துங்க முருகன் கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் சித்தேஸ்வரங்கிற ஜீவ சமாதி இருக்குது. அங்கே ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன இருக்குன்னா, அங்கங்க கேணிகள், 5 கேணிகள் இருக்குங்க. அதுல எல்லாத்துலயும் குளிக்கணுங்க. முதல்ல அந்த கேது யமகண்ட நேரத்துல போய் குளிச்சிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். கேது அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம். ஒரு பக்கெட்டு அதையும் வாங்கிட்டு கேதுவோட கயிறையும் எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் தானமா அந்த எல்லாரும் தண்ணி ஊத்த வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அது அமையட்டும். அதிலே கொடுத்துருங்க. அந்த கோயிலில் போய் 5 தெருலையும் நீராடிட்டு அங்க இருக்கிற அந்த ஜீவ சமாதியில போய் நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க கேதுனால திசையினால வரக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், ஒம்பு வழக்கு அத்தனையும் தீர்ந்து உங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அமைதியாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் ஆயிரும். பொருளாதாரமும் வந்துடும், பிரச்சனைகள் தீர்ந்துடும், கோர்ட்டு கேஸ்லையும் ஜெயிச்சிருங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியாக செய்யுங்க.